வெல்கம் பேக் டு அவர் ஆஸ்கார் இன்ஸ்டியூட் சேனல். நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஒருவர் 2 பொருட்களை ஒவ்வொன்றும் ரூபாய் 308 என விற்கிறார். ஒன்றில் லாபம் 12% மற்றும் நஷ்டம் 12% அடைகிறார் எனில் அவர் அடைந்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ், அதாவது செல்லிங் ப்ரைஸ் காமனாக இருக்கணும். 308 ருபீஸ்னு இருக்குது செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜும் 12%, லாஸ் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா 12%. இந்த மாதிரி எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜும் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -x²/100 தான் ஃபார்முலா. அதாவது மைனஸ் அப்படிங்கிறது லாஸ். அதாவது இந்த சம் பார்த்தோன்னே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இது கண்டிப்பாக வந்து லாஸ் பர்சன்டேஜ் தான் இருக்க போகுது, அதாவது நஷ்டம் தான். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12. ஸோ இந்த ப்ரைஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம், அவங்க தான் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல. நமக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா -x²/100. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 12%. என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் எக்ஸாக எடுத்துக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா 12%. ஸோ x = 12. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -12²/100 = 12 - 144 வரும். 12 × 12 144/100. அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1.44%. அதாவது 1.44% தான் லாஸ். இந்த சம்மும் அதே மாடல் தான். பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் -x²/100. அதாவது எக்ஸுங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10%. அதாவது எவ்வளோ வேணாலும் விற்கலாம், செல்லிங் ப்ரைஸ் சேம்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு ஆர்டிக்கல் சேல் பண்ணும்போது 495 ருபீஸ் கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கலும் 495 ருபீஸ். ஒன்றுத்தில் 10% ப்ராஃபிட், இன்னொரு இதில் 10% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இப்போ 10 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ x²/100 -x²/100. ஸோ -10²/100 பண்ணோன்னா -100/100 = -1%, மீன்ஸ் 1% லாஸ் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். ஒரு பொருளின் விற்ற விலை 4400 ஆகும். அது 10% லாபம் கிடைக்கும்படி விற்கப்படுகிறது எனில் வாங்கிய விலை என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 5000, ஆப்ஷன் பி வந்து 4000, ஆப்ஷன் சி வந்து 3000, ஆப்ஷன் டி வந்து 5000 கொடுத்துருக்காங்க. அதாவது விற்ற விலை 4400. அது செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4400ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, அது 10% லாபம் கிடைக்கும்படி விற்கப்படுகிறது. அதாவது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100%ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் 4400ன்னு சொல்லியாச்சு. அது என்னென்னா 10% ப்ராஃபிட், அதாவது 110% தான் பார்த்தீங்கன்னா 4400ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னு புரியுதா? செல்லிங் ப்ரைஸ் வந்து 4400, அது வந்து 10% லாபம் கிடைக்கும்படி விற்கப்படுகிறது. அதாவது இந்த 4400லேயே 10% ப்ராஃபிட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 110% தான் பார்த்தீங்கன்னா 4400. இப்போ நமக்கு வாங்கிய விலை என்னென்னு கேட்குறாங்க. அப்போனா காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே நம்ம 100% தானே வச்சுப்போம். அப்போது 110% தான் 4400. தென் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 110 × x = 100 × 4400. இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா x = 100 × 4400 / 110. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 11 4 11 44 0. ஸோ 40 × 100 4000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு பழ விற்பனையாளர் ரூபாய் 700க்கு பழங்களை வாங்கினார். அதனை 30% நஷ்டத்தில் விற்கிறார் எனில் அதன் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1000, 1050, 490, 350ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ₹700க்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் ₹700 சொல்லியிருக்காங்க. அதனை 30% நஷ்டத்தில் விற்கிறார். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700, அதை வந்து 30% லாஸில் செல் பண்ணுறாங்க. ஓகேவா? 30%, அதாவது நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே 100% தானே அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ 100% தான் 700. இப்போ நம்ம இதுலேருந்து 30% என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம லெஸ் பண்ணோன்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 100% பார்த்தீங்கன்னா 700. இப்போது 30% இதில் என்ன வரும்? ஸோ 10% தான் 17 சொல்லியிருக்கேன். அப்போது 30%னா 210 வரும். அப்போது 30% லாஸ்னா 700 210 லெஸ் பண்ணோன்னா 0, 10ல் 1 போனால் 9, 6ல் 2 போனால் 4. ஸோ இதுதான் 70%. அதாவது 30% லாஸில் அவர் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்னு கேட்டாங்கன்னா 490 ருபீஸ். ஸோ ஆப்ஷன் சி.
ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12 பொருள்களில் வாங்கிய விலைக்கு 10 பொருள்களின் விற்ற விலை சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் ஆர் நஷ்டம் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், 18%, 16 × 2/3%, 20%, 25%. இந்த சம் பாருங்களேன், இது பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இது வந்து லாஸ் ஆக சான்ஸே இல்லை. அது இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, 12 ஆர்டிகல்ஸ், அது ஒரு 12 சாக்லேட் நான் வாங்குறேன்னா அது வந்து 10 சாக்லேட் விற்கிறப்பயே அந்த அமௌண்ட் எனக்கு கிடச்சிடுது. அதாவது ஒரு 12 சாக்லேட் நான் வந்து 10 ருபீஸ்னு வாங்குறேன்னா 120 ருபீஸு. அதை வந்து நான் வந்து 10 சாக்லேட் சேல் பண்ணும் போதே அந்த 120 ருபீஸ் எனக்கு கிடச்சிடுதுன்னா எப்படியும் வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா 2 சாக்லேட் எங்கிட்ட எக்ஸ்ட்ராவாக தானே இருக்கும். அப்போது இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலே அது கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் இருக்கும். அதோட ஷார்ட்கட் என்னன்னு சொல்கிறேன். அதாவது 12 இருக்குது, 10 இருக்குது. இந்த 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதாவது 12 பொருள்கள் 10 பொருள்களுக்கு சமம், விற்ற விலைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிடைக்குமா, 2 டிவைட் பை என்ன. இப்போ இங்கே அடக்க விலை, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 ஆர்டிகல்ஸோட காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நம்ம இங்கே 12ன்னு எடுத்துக்கக்கூடாது. 12 ஆர்டிகல்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னா 10 ஆர்டிகல்ஸ் சேல் பண்ண போது என்ன கிடைக்குதோ அதுதான் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு இந்த விற்ற விலைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கோ அதை வந்து டினாமினேட்டரில் போடணும். ஸோ 2/10 × 100 சிம்பிளிஃபை பண்ணோன்னா 10, ஸோ 20%. ஸோ 20% ப்ராஃபிட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதே மாதிரி மாடலில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 60 மாம்பழங்களின் அடக்க விலையானது 40 மாம்பழங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் ஆர் நஷ்ட சதவீதம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் சம்லேயே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் இருக்க போகுது. ஸோ லாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே வராது. ஸோ இந்த பி ஆப்ஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த 3ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வரப்போகுது. நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே 60 இருக்குது, இந்த 40 இருக்குது. இந்த 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 60 - 40 = 20. 20 விற்ற விலை, அந்த பொருள் எத்தனை விலை, 40. ஸோ 20 / 40 × 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். 2 20 சார் 40, 50. ஸோ 50% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.